Okay, so today we are going to see the process plan, right? So process plan அப்படின்றது it's similar to our medical descriptions, right? இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹேவிங் a typhoid, right? ஸோ நான் ஒரு 5 days வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன் அப்படின்னா எவ்ரிடே ஐ டுக் மெடிசின்ஸ். ஸோ அந்த மெடிசின்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு நோட் மேக் மாதிரி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டே 1 he took this medicine, ஸோ இந்த மெடிசன் எடுத்துக்கிட்டாரு, இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. தட் இஸ் கால்டு மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன். அது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு 5 days இருக்கேன், ஒரு 2 days வந்து ஒரு டாக்டர் இருப்பார், அகைன் அனதர் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வருவார். அவருக்கு வந்து ப்ரீவியஸாக அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதுலாம் தெரியாது. ஸோ in order to overcome, I mean in order to track our status, we have a medical அந்த இது மாதிரி ஒரு வச்சுருப்பாங்க, ரைட்? ஸோ the same way we have a process plan. ஸோ ப்ராசஸ் பிளான்னா என்ன அப்படின்னா, வாட் யூ மீன் பை ப்ராசஸ் பிளான் மீன்ஸ் ஜென்ரலி பிளான் இன் த சென்ஸ் பிளானிங். ஸோ வி ஆர் கோயிங் டு மேக் அ பிளான், ரைட்? ஸோ என்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல் இருக்கும், ரா மெட்டீரியல்லேருந்து ஃபைனல் ப்ராடக்டை கொண்டு வரணும். தட் இஸ் கால்ட் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ், ரைட்? ஸோ இஃப் யூ யூஸ் லேத் ஆர் ட்ரில்லிங், தென் யூ சே இட்ஸ் அ மெஷினிங், ரைட்? ஸோ மெஷினிங். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயின் ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் கொண்டு வரணும். நான் எப்படி கொண்டு வர போகிறேன், ஹவ் ஐ எம் கோயிங் டு டூ, அதுதான் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் பிளான், right? I'm going to make a plan. So for example, this is my raw material, this is my final product. So first I'm going to do this step. First நான் tanning பண்றேன், அப்புறம் drilling பண்றேன், அப்புறம் shaping பண்றேன், or I'm milling or doing. If I need some mirror finish or glass finish வேணும் அப்படின்னா I go with the finishing process like lapping. If it is a hollow hole இருக்கு, through hole இருக்கு அப்படின்னா I go with horning. So இந்த மாதிரி நான் ஒரு பிளான் பண்றேன்னா இட்ஸ் a process planning, ரைட்? ஸோ ஒரு ரா மெட்டீரியலை ஃபினிஷ்டு ப்ராடக்டாக கொண்டு வரதுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸு, என்னென்ன மெஷினிங் தேவை, என்னென்ன டூல் தேவை, என்னென்ன பேராமீட்டர் வி நீட் டு ஃபிக்ஸ், என்ன ஒர்க் ஹோல்டிங் வேணும், பேஸ்ட் ஆன் அவர் ஒர்க் பீஸ் ஜாமெண்ட்ரி வி நீட் டு செலக்ட் அவர் ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். பேஸ்ட் ஆன் அவர் டூல் வி நீட் டு செலக்ட் அவர் டூல் ஹோல்டிங் டிவைசஸ். ஸோ என்னென்ன டூல் ஹோல்டிங் வேணும், இதுதான் வந்து ப்ராசஸ் பிளான், right? So process planning is also known as a manufacturing planning or material processing, process engineering or machine routing. So we have a variety of names, right? So this figure shows that process planning, it involves the design. So design in the sense they will give you the drawing, right? So design in the sense they will give the detailed drawing, right? Your production drawing, right? So they will give the some drawing. So you first study that drawing and get some points, right? என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்ன ஜாமெட்ரிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத யூ நீட் டு ஐடென்டிஃபை. ஆஃப்டர் தட் இஃப் யூ வாண்ட் டு மேக் தட் ஜாமெட்ரிக்கல் ஃபீச்சர், வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் வி நீட் டு ஃபாலோ, வாட் கைண்ட் ஆஃப் மெஷின் டூல் வி நீட் டு செலக்ட், வாட் கைண்ட் ஆஃப் கட்டிங் டூல் வி நீட் டு செலக்ட், அதுதான் வந்து இட்ஸ் அ ப்ராசஸ் பிளான். ஸோ இட் ரெக்வயர்ஸ் இட் இன்வால்வ்ஸ் இட் நீட்ஸ் a design, right? So design in the sense we need a drawing, and based on our machine tool or cutting tool we need to create our process planning. So process planning is nothing but scheduling and production control, right? So process planning அப்படின்றது there are a variety of names, right? So these are some of the definitions. It is defined as act of preparing detailed work instruction to produce a part, right? So ஒரு final shape கொண்டு வர்றதுக்கு என்னென்ன ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் டீடைலாக வேணுமோ அதை ப்ரிப்பேர் பண்ணுறது, ஆக்ட் ஆஃப் ப்ரிப்பேரிங் டீடைல்டு ஒர்க் இன்ஸ்ட்ரக்ஷன் டு ப்ரொடியூஸ் அ பார்ட். இட்ஸ் நத்திங் பட் அவர் ப்ராசஸ் பிளானிங். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் வித்தின் த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. அகைன் இன்னொரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்னால் என்ன முடியுமோ அதை தான் நான் பிளான் பண்ணணும், ரைட்? ஐம் நாட் கோயிங் டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் நான் ஒரு ஐட்டம் வந்து நான் சப் கான்ட்ராக்டில் கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஐ கேனாட் இன்க்ளூட் ஹியர். ஸோ ப்ராசஸ் பிளானிங் அப்படின்றது என்னோட ஃபெசிலிட்டிக்குள்ளே எப்படி பிளான் பண்ணுறேன், அவ்வளோதான், ரைட்? ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வித்தின் த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. எஸ்டாப்ளிஷஸ் process and parameters is to convert part from initial form to final form. So again initial form to final form convert பண்ற process parameter establish பண்றது தான் it's a process planning. It is a predetermined in an engineering drawing. So why we say engineering drawing means generally the input for process planning is drawing, right? It's a detailed drawing or machine drawing or production drawing, right? So it predetermined in an engineering drawing. So these are some of the definitions for process planning, right? So who will do this process planning? யார் process planning பண்ணுவாங்க அப்படின்னா it's a process planner, the person who develops process plan, often called as process planner. ஸோ யார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு பெர்சன், அவர் தான் வந்து he will plan. So as per our course you all become process planner, right? ஸோ உங்களுக்கு ஒரு drawing கொடுத்துருவாங்க,
ஸோ நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, அந்த ட்ராயிங்கில் இருக்கிற காம்போனண்ட்டை ஃபேப்ரிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் படித்த மிஷின் டூல் என்ன, கட்டிங் டூல் யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், அதுதான் வந்து வித்தின் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஸோ நிறைய டூல் இருக்குது, right? So we go with 3D printing, right? So irrespective of geometry, complexity of final component, we can do 3D printing. But நம்ம 3D printing பற்றி இந்த கோர்ஸில் படிக்கல, right? So இந்த கோர்ஸில் என்னென்ன படிச்சிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எப்படி எப்படி ஒரு ஃபைனல் ஷேப் கொண்டு வரீங்கன்றதான் இட்ஸ் அ ப்ராசஸ் பிளானர், right? So இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐ எம் த ப்ராசஸ் பிளானர் அப்படின்னா ஐ மஸ்ட் ஹேவ் சம் ஃபீச்சர்ஸ், ஐ மஸ்ட் ஹேவ் சம் கேப்பபிலிட்டி. என்ன கேப்பபிலிட்டி அப்படின்னா எபிலிட்டி டு இன்டர்பிரட் அண்ட் இன்ஜினியரிங்கிறாங்க, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் யூ நீட் டு ஸ்டடி டிராயிங். ஸோ டிராயிங்கை வச்சு உனக்கு இன்டர்பிரட் பண்ண தெரியும். அதுக்காக தான் யூ ஹேவ் அ கோர்ஸ் கால்ட் ப்ரொடக்ஷன் டிராயிங், ரைட்? ஸோ ப்ரொடக்ஷன் டிராயிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் டிராயிங்கில் டிராயிங்கை பார்த்துட்டு யூ நோ தட் இது வந்து ஹோல். இப்போ ஒரு ஹேட்சிங் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே வந்து மெட்டீரியல் இருக்குன்னு அர்த்தம். ஸோ சாஃப்ட் கோட் பேசிஸ்னா என்ன, ஹோல் பேசிஸ்னா என்ன. ஸோ தெர் ஆர் பிளென்டி ஆஃப். ஸோ எபிலிட்டி டு இன்டர்பிரட் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங். ஸோ த ப்ராசஸ் பிளானர் should have ability to interpret and engineer drawing, familiarity within manufacturing process and practices, right? So what are the manufacturing process and then facility irukku abindratha you need to know. The third is familiarity with the tooling and fixtures, right? So to how tooling eppadi irukku, machine tool enna irukku, cutting tool eppadi irukku, holding devices eppadi irukku. So you need to understand familiarity with the tooling and fixtures, right? So know what resources are available in the shop, right? So for example, you are the owner, right? So you are the entrepreneur, you have a machine shop. So you first understand what are the machine we have. So based on our availability, then only you need to select process plan, right? So for example, I don't have any shaping, right? So shaping machine illa na shaping vechi pandren appadina it's very difficult, right? So enna irukko, enna resources irukko, based on our resources we need to select. So know how to use reference book. So reference book means data book. So for example, the cutting speed நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், v equal to by dn by thousands அப்படின்னா ஜென்ரலி கட்டிங் ஸ்பீட் அப்படின்றது ஒவ்வொரு மெட்டலுக்கும் இட் மே டிஃபர். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அலுமினியம் அப்படின்னா 70 தான் இருக்கணும், மைல்டு ஸ்டீல் அப்படின்னா 200 தான் இருக்கணும். ஸோ வி ஹேவ் சம் ரூல். அந்த ரூல் எப்படி எதில் இருக்கும் அப்படின்னா டிசைன் டேட்டா புக்கில் தான் இருக்கும். ஸோ அப்போ அதை யூனிட் டு ரெஃபர், அது எப்படி ரெஃபர் பண்ணணும், எந்த பேஜ் போகணும், அதெல்லாமே தெரியும். ஸோ know how to use reference books. So ability to computation on machining time cost, machining time and cost. So you need to evaluate. So you need to calculate how many time machining time எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் தெரியணும். Familiarity with raw material. So what kind of raw material we use அதை பற்றி தெரியணும். For example, mild steel அப்படின்றது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். So these are the capability you must have, right? So as per our நம்ம இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன தேவை அப்படின்னா டிராயிங்கை ரீட் பண்ண தெரியணும். ப்ரொடக்ஷன் டிராயிங்கில் லேர்ன் பண்ணிட்டோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் அப்படின்றது தெரியணும். ஸோ அது கொடுத்துருவோம், கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம். ரா மெட்டீரியலை ப்ரிடிக்ட் பண்ண தெரியணும். உங்களோட ஒர்க் பீஸை பார்த்துக்கோ. இப்போ ரா மெட்டீரியல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ரா மெட்டீரியல் எடுத்துக்கோ. அதர்வைஸ் நீ அசியூம் பண்ணு, என்னோட ரா மெட்டீரியல் சைஸ் வந்து இவ்வளோ தான் அப்படின்றத அசியூம் பண்ணி அந்த ரா மெட்டீரியல் டிராயிங் வரைஞ்சி அதுலேருந்து கொண்டு வா, ரைட்? ஸோ திஸ் ஆர் ப்ராசஸ் பிளானர், ரைட்? என்னென்ன இதெல்லாம் இருக்கும் ஒரு ப்ராசஸ் பிளானிங் அப்படின்னா ரா மெட்டீரியல் ப்ரிப்பரேஷன். ஸோ வி நீட் டு ப்ரிப்பேர் ரா மெட்டீரியல், ப்ராசஸ் செலெக்ஷன், process sequencing, machine selection, fixer selection, tool path planning, machining parameter selection. These are the factors we need to include. One is raw material preparation. 1 minute. Okay, so these are the factors we need to include in our process planning. So நம்ம first raw material select பண்ணனும். என்ன process we need to select. So process அப்படின்றது இப்போ டர்னிங் பண்ணுறேன், நர்லிங் பண்ணுறேன், ட்ரில்லிங் பண்ணுறேன், மில்லிங் பண்ணுறேன், மில்லில் எண்டு மில் பண்ணுறேன், அந்த ப்ராசஸ், ரைட்? ஸோ அந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் ஐ நீட் டு சீக்வன்ஸ் இந்த சென்ஸ் ஃபஸ்ட்டு டர்னிங் பண்ணுறேன், அப்புறம் ட்ரில் பண்ணுறேன், அப்புறம் மில் பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் என்னோட ஆப்ரேஷன் வந்து ஒரு ரீமிங் தேவைப்படுது. ஸோ ரீமிங் தேவைப்படுது அப்படின்னா ஐ கேனாட் கோ வித் டைரக்ட்லி ரீமிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ நீட் டு யூஸ் ட்ரில்லிங் அண்ட் தென் ஐ வில் கோ வித் ரீமிங். ஸோ இதுதான் வந்து சீக்வன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரில், அதுக்கப்புறம் ரீமிங். ஸோ இந்த சீக்வன்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது அவர் தேர்ட் ஸ்டெப். இந்த ஃபோர்த் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் அவர் ரெக்யர்மெண்ட் we need to select மெஷின், ரைட்? ஸோ இப்போ ட்ரில்லிங் பண்ணோம் அப்படின்னா ட்ரில்லிங் மிஷின் வேணும், லேத் பண்ணோம் அப்படின்னா லேத் மிஷின் வேணும், டர்னிங் பண்ணோம் அப்படின்னா மில்லிங் பண்ணோம் அப்படின்னா மில்லிங் மிஷின் வேணும். ஸோ we need to select the machine, right? So and then fixture. So fixture in the sense it may be the work holding or tool holding, right? So if I mill cylindrical objects அப்படின்னா I need to choose V block, right? So if I use ஒரு cylindrical rod using lathe அப்படின்னா I go with chuck or I go with centers. So நீங்க தான் எழுதி justification கொடுக்கணும், right? So these are fixers in terms of work holding.
டூல் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ நான் மில்லிங் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆர்பர் காலர்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. டூல் பாத் அப்படின்றது அகைன் இது வந்து கம்ப்யூட்டர் எய்டட் ப்ராசஸ் பிளானிங்கில் வரும், நம்மளுக்கு இது தேவைப்படாது, மேனுவல் தான் பண்ண போகிறோம். டூல் பாத் அப்படின்றது how the tool need to move, right? So for examples from left to right or right to left அந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறது. பட் நம்ம இங்கே அதை பண்ண மாட்டோம். மெஷினிங் பேராமீட்டர் செலெக்ஷன். ஸோ மெஷினிங் பேராமீட்டர் அப்படின்றது ஸ்பீடு, டெப்த் ஆஃப் கட் அண்ட் தென் மெஷினிங் டைம் we need to calculate, ரைட்? ஸோ இதெல்லாம் எப்படி சார் இருக்கும்? டேட்டா புக் எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க, நீங்களே அசியூம் பண்ணலாம், நீங்களே எழுதலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு வி ஈக்குவல் டு இப்போ நான் மைல் ஸ்கேல் கொடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வி ஈக்குவல் டு 80, அதுலேருந்து அப்போ என்னன்றது 60, என்னன்றது எவ்வளோ கட்டிங் ஸ்பீட் இவ்வளோ தான் அப்படின்றத கால்குலேட் பண்ணி அதை எழுதணும். கட்டிங் டெப்த் ஆஃப் கட் வந்து நான் வந்து இப்போ 2 mm ரிமூவ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா யூ ஜஸ்ட் அசியூம். ஸோ கட்டிங் ஸ்பீட் வந்து டெப்த் வந்து 0.2 நான் கொடுக்குறேன், 0.4 கொடுக்குறேன் அப்படின்றத டிஃபைன் பண்ணும், ரைட்? ஸோ திஸ் இஸ் வாட் மெஷரிங் பேராமீட்டர் செலெக்ஷன்ஸ். So what are the factors which affects the process plan means the shape of the raw material or workpiece material, final component, tolerances, surface finish, size, material type, quantity, value of the product, urgency, manufacturing system itself. So இதெல்லாமே factor affecting the process plan. So நம்ம process plan implement பண்றப்ப கண்டிப்பா variations வரும். அந்த variations எதனால வருது அப்படின்னா following this reason. So இந்த material surface finish வேணும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும், right? So quantity, value அந்த மாதிரி we need to set. Right, so we have two types of process planning. One is manual process planning, another one is computer aided process planning. Right, so manual means manual நம்ம பண்றது. Computer aided in the sense the entire process done by the computer, right? So computer aided process planning. Right, so the manual process planning அப்படினா we need to follow these steps, right? The first one, study overall shape of the part. So from the given drawing you need to study overall shape of the part, okay? So that you can identify that some features, geometric features and all critical dimensions. So first thing, drawing read பண்ண தெரியும், அதான் first. Second, through thoroughly study the drawing, try to identify the all manufacturing features and notes. So we need to study drawing என்னென்ன features அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணோம். Determine best raw material shape to use if raw stock is not given, right? So உங்களோட கொஸ்டின்ல வந்து raw material size கொடுக்கல அப்படின்னா நீயே அசியூம் பண்ணிக்கலாம், ஆர் raw material size வந்து இப்போ லென்த் breadth thickness கொடுத்தாங்க அப்படின்னா அந்த சைஸை நீ எடுத்துக்கணும். So determine best raw material shape to use. If it is a ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச் அப்படின்னா நீ உனக்கு தெரியும் இதான் ஒரு பீஸ்ன்னு கொடுத்துருவாங்க, அதுல இருந்து you need to identify. Otherwise you need to assume, right? For examination point of view you need to assume your raw material size. Identify the datum surface, use information on datum surface to determine the setups, right? So datum surface அப்படின்றது again datumன்றது ஒன்று தெரியும் நினைக்கிறேன், ப்ரொடக்ஷன் பிளானிங்ல வந்திருக்கும். It's a reference, so you need to assume. For examples நான் ப்ராசஸ் பிளான் வந்து லெஃப்ட் டு ரைட் போறேன்னா ரைட் டு லெஃப்ட் போறேன்னா, so you can assume ஏதாவது ஒரு சர்ஃபேஸ் ஒரு எட்ஜை வந்து I am taking as my reference. ஸோ அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து எடுத்து நான் ஐடென்டிஃபை பண்றேன், ரைட்? ஸோ and select machines for each setup. So ஒவ்வொன்றுக்கும் machines என்ன machines செலக்ட் பண்ண போறோம். Determine rough sequence of operation necessary to create all the features for each step. So first என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரியல் டைம்ல வந்து rough process plan ஒன்று பண்ணுவாங்க, rough sequence, ரைட்? ஸோ rough sequence அப்படின்றது ஜென்ரலா வந்து என்னென்ன மெஷின் என்னென்ன டூல் அப்படின்றது ஒரு ஓவரால் வியூ மாதிரி, சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி, ரைட்? ஸோ செகண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா whether sequence of operation check whether there is any interference or dependence between the operations. For examples இது பண்ணாதான் அது பண்ண முடியும். For examples ரீமிங் பண்ணும் அப்படின்னா நான் ட்ரில்லிங் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றத we need to identify, right? So select tools for each operation. So we need to select tools. Try to use same tool for several operations if possible. Keep in mind the trade off on tool change time leads increase the machining time. So இங்க என்ன மீன் பண்றாங்க அப்படின்னா ஒரே மெஷின்ல ஃபர்ஸ்ட் முடிக்க வேண்டியதை முடிச்சிடணும். நான் ஃபர்ஸ்ட் ஷேப்பிங் போறேன், அடுத்து லேத் போறேன், அப்படி போனோம் அப்படின்னா கஷ்டம். இதுதான் மெயின் ஒரு ப்ராசஸ் பிளான் அப்படின்றது. நம்ம ஒரு மிஷின்லயே எல்லா ப்ராசஸையும் பண்ண முடியற மாதிரி செட் பண்றதா வெல் அண்ட் குட். ஸோ ஏன் அப்படின்னா நீ ஒவ்வொரு மிஷின் மாத்துறப்ப அதுக்குரிய செட்டப் டைம் வரும். ஸோ அது எல்லாமே இன்க்ளூடட் உன்னோட மேனுஃபேக்சரிங் டைம்ல. ரிமெம்பர் ஒன் திங், நீங்க மேனுஃபேக்சரிங் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும், அப்போதான் நீங்க ப்ராஃபிட் இருக்கும், ரைட்? ஒரே நிமிஷம், ரைட்? ஸோ ஒரு கிவன் ஆப்ஜெக்டை ரீட் பண்ணுங்க, ரீட் பண்ணிட்டு ட்ரை டு யூட்டிலைஸ் ஒன் சிங்கிள் மிஷின், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறது தான் ஒரு பெஸ்ட் ப்ராசஸ் பிளானர் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் யூ நீட் டு ரிமெம்பர், ரைட்? ஸோ அண்ட் தென் டிசைன் ஃபிக்சர்ஸ் ஃபார் ஈச் செட்டப். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஃபிக்சர்ஸ் நம்ம செட் பண்ணணும்.
evaluate the plan generator and make necessary modifications, select cutting parameters for each operation. These are the parameters, the steps we need to follow, right? So this is the terminal examination questions. So for examples, they will give the drawing. So identify the various operations, corresponding tool, work and holding respective machine tool, manufacturing the components shown in figure from solid block. Assume proportional dimension wherever necessary, right? So this is your one of the examples or questions. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டிராயிங்கை கொடுத்துட்டு இதை வந்து நீ ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க அப்படின்னா, யூ நீட் டு அஸ்யூம், ரைட்? ஸோ நான் இங்கே ரா மெட்டீரியல் கொடுக்கல, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஐம் டேக்கிங் திஸ் இஸ் மை ரா மெட்டீரியல். ஸோ இங்கே டைமென்ஷன்ஸ் கொடுக்கல, டைமென்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த டைமென்ஷன் என்னவோ அதை கொடுத்துருவாங்க. மோஸ்ட்லி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. டைமென்ஷன்ஸ் கொடுக்கல அப்படின்னா யூ ஜஸ்ட் இமேஜின். ஸோ இது வந்து 10, 15 நீ இமேஜின் பண்ணுறதான், ரைட் சார்? ஸோ நீங்கள் ரா மெட்டீரியல்லேருந்து இந்த ஃபினிஷ்டு ப்ராடக்ட் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து உன்னோட கொஸ்டின். ஸோ இதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் டேட்டம் ஒன்று எடுக்கணும். டேட்டம் அப்படின்றது ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த லெஃப்ட் சைடு எடுக்கிறேன்னா ஆர் ரைட் சைடு எடுக்கிறேன்னா, ரைட்? ஸோ அஸ்யூம் தட் இஃப் ஐம் டேக்கிங் லெஃப்ட் சைடு, நான் லெஃப்ட் சைடு எடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபைனல் காம்போனண்ட்டை சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் தான் பிரிக்கிறேன். A, B, C, D, E, F, G இந்த மாதிரி பிரிக்கிறேன். ஸோ இப்போ A அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், இது வந்து நான் எந்த மிஷினில் பண்ணலாம் அப்படின்னா லேத்தில் பண்ணலாம், ரைட் சார்? ஏன்னா நான் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தான் இருக்குது, டிராயிங் கொடுத்து வச்சுருக்கோம் சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்டில் லேத் யூஸ் பண்ணலாம். அப்போ என்னோட மிஷின் வந்து லேத்து, ரைட் சார்? ஸோ லேத்தில் வந்து இந்த ஏன்றது டேர்னிங், பின்றதும் டேர்னிங். ஆனால் எதுக்கு சார் ரெண்டை செக்ரிகேட் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த ஷேப்ஸ் ஆர் டிஃபர், டைமென்ஷன்ஸ் ஆர் டிஃபர். ஸோ நான் டைமென்ஷன் டிஃபர் ஆச்சு, எப்போ செக்ரிகேட் பண்ணணும் அப்படின்னா, டைமென்ஷன் டிஃபர் ஆகுது, ப்ராசஸ் டிஃபர் ஆகுது அப்படின்னா யூ நீட் டு செக்ரிகேட். இப்போ ப்ராசஸ் சேம் தான், ஆனால் டைமென்ஷன் டிஃபர் ஆனாலும் செக்ரிகேட் பண்ணணும், ரைட்? ஸோ இப்போ A, B, C, அப்போ ஏன்றது ஒரு டேர்னிங், பின்றது ஒரு டேர்னிங், சின்றது பார்ட்டிங் ஆஃப். நம்ம பார்த்துருக்கோம் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ண லேத்தில் பார்ட்டிங் ஆஃப். ஸோ டின்றது அகைன் ஒரு டேர்னிங், ஈன்றது ஒரு டேர்னிங், எஃப்ன்றது ஒரு டேர்னிங், ஜின்றது த்ரெட்டிங், ரைட்? ஸோ த்ரெட்டிங். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் வந்து ஃபைனல் ஒரு ரஃப் ஸ்கெட்ச். இது வந்து ஆக்சுவலாக நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துருக்கோம், அதனால் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. டூல், ரவுண்ட் ஹேண்ட் நூல், ரவுண்ட் நோஸ் டேர்னிங் டூல், இந்த மாதிரி கிளியராக கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, ரா மெட்டீரியல் சைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா யூ டேக் இட் அஸ் ரா மெட்டீரியல் சைஸ். அதர்வைஸ் யூ ஜஸ்ட் அஸ்யூம் யுவர் ரா மெட்டீரியல் அண்ட் ஃபர்ஸ்ட் திங் யூ டேக் டேட்டம். டேட்டம் அப்படின்றது லெஃப்ட் சைடு எடுத்துக்கோ, ரைட் சைடு, உனக்கு எது கன்வீனியன்ட்டாக எடுத்துக்கோ. எடுத்துட்டு நீ செக்ரிகேட் பண்ணு அந்த ஃபைனல் ப்ராடக்ட்டை. எப்படி செக்ரிகேட் பண்ணு அப்படின்னா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ், என்னென்ன ப்ராசஸ். இப்போ இது டேர்னிங், இதுவும் டேர்னிங், அப்போ ரெண்டுமே ஒரே நம்ம கொடுக்கலாமா, கொடுக்கூடாது. ஏன் ரீசன் என்ன அப்படின்னா, ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான், பட் எனக்கு இங்கே சைஸ் டிஃபர் ஆகுது, ரைட்? ஸோ இது டயமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இது 20 அப்படின்னா இது 22 இருக்கும், ரைட்? ஸோ அப்போ நான் இந்த மாதிரி செக்ரிகேட் பண்ணணும். இந்த செக்ரிகேட் பண்ணிட்டு இந்த செக்ரிகேஷனை இந்த மாதிரி டேபிளில் ஃபில் பண்ணணும், ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் செக்ஷன் A, செக்ஷன் B, செக்ஷன் C. அகைன் இதில் இன்னொரு என்ன அப்படின்னா, இப்போ இந்த ABC இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரே டைமில் A தான் ஃபர்ஸ்ட் வரணும், B தான் செகண்ட் வரணும் அப்படிலாம் கிடையாது. நீ ஜஸ்ட் இமேஜின் இந்த மெட்டீரியல்லேருந்து இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் சீக்வன்ஸாக எழுதணும். ஆப்ரேஷன் அப்படின்ற இடத்துல டேர்னிங் ஆர் டேப்பர் டேர்னிங் ஆர் த்ரெட்டிங், பார்ட்டிங் ஆஃப். மெஷின் டூல் யூஸில் லேத்து. டூல் யூஸ் அப்படின்றது கட்டிங் டூல். கட்டிங் டூல் யூஸில் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல். இஃப் இட் இஸ் அ ட்ரில்லிங் அப்படின்னா ட்விஸ்ட் ட்ரில், ரைட்? ஸோ இப்போ மில்லிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எண்டு மில். லேப்பிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லேப்பிங் டூல், லேப்பிங், ரைட்? ஸோ ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ் அப்படின்றது இப்போ சிலிண்டர், இது வந்து நம்ம லேத் யூஸ் பண்ணுறோம், அப்போ நான் சென்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஆர் சக் யூஸ் பண்ணலாம். யூ கேன் மென்ஷன் எனி ஒன் ஆஃப் திஸ், ரைட்? ஸோ இப்போ இட் இஸ் ஒரு கிரைண்டிங்கில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ட்ரில்லிங்கில் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸை ட்ரில் பண்ண போகிறேன் அப்படின்னா ஐம் கோயிங் டு யூஸ் வி பிளாக், ரைட்? ஸோ வி பிளாக் அப்படி நீங்கள் போடணும். ஒரு ஹோல்டிங் டூல் ஹோல்டிங்கை பொறுத்த வரைக்கும் டூல் போஸ்ட், ரைட்? ஸோ சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல், டூல் போஸ்ட்டு, லெஃப்ட் ஹேண்ட் டூல், ரைட் ஹேண்ட் டூல், நம்ம எல்லாமே இருக்குது, நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம். அந்த டூல் சொல்லலாம். மெஷினிங் டைம் அப்படின்றது யூ நீட் டு கால்குலேட். அந்த ஃபார்முலா எழுத தெரியணும். டேர்னிங்க்கு ஒரு மெஷினிங் டைம் ஃபார்முலா இருக்கும், ட்ரில்லிங்க்கு ஒரு மெஷினிங் டைம் ஃபார்முலா இருக்கும். அந்த ஃபார்முலா எழுதிட்டு if the values are given then directly substitute, otherwise you need to assume, right? So mention assume length equal to இது அப்படி assume பண்ணிட்டு you need to calculate machining time. machining parameter அப்படின்றது cutting speed, field, depth of cut, அதுவும் நீ தான் எடுத்துக்க போற, ரைட்? ஸோ இப்போ நான் 2 சென்டிமீட்டர் மெட்டல் ரிமூவ் பண்ண போறேன் அப்படின்னா நான் 0.2 mm ஒவ்வொரு ஸ்டெப்லையும் பண்றேன் அப்படின்னா கட்டிங் டெப்த் வந்து 0.2 mm பெர் ஃபீடு, ஐ மீன் ஒரு ஸ்ட்ரோக்கு அப்படின்ற மாதிரி நீ டிசைன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன், இஃப் இட் இஸ் எனி எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் ஏதாவது சொல்லணும் அப்படின்னா யூ நீட் டு மென்ஷன் ஹியர். ஸோ இந்த டேபிளில் நீங்கள் நீட் டு ஃபில். ஸோ இதுதான் வந்து எக்ஸா ப்ராசஸ் பிளான், ரைட்? ஸோ இது நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வரும். இது வந்து நம்ம மேனுவலாக எழுதுறோம், ரைட்டா? ஸோ ப்ராக்டிக்கலாக பண்ணுறப்ப கண்டிப்பாக நிறைய சேஞ்சஸ் வில் ஹேப்பன்,
right? So this is one of the examples for process plan, right? So அங்க நீங்க ஒரு இண்டஸ்ட்ரி போனீங்க அப்படின்னா they have a process plan, root sheet or process plan சொல்லுவான். கம்பெனி நேம் இருக்கும், அந்த பார்ட் நம்பர், இது ரஃப் பிளான், இது டீடைல் பிளான், எப்படி பண்றாங்க, என்ன செட்டப் யூஸ் பண்றாங்க, என்ன டூல் யூஸ் பண்றாங்க, எவ்வளவு டைம் ஆகும், செட்டப் டைம், இதுலயே டைம்ல நிறைய இருக்குப்பா. நம்ம we calculate only machine time, பட் டைம் பொறுத்த வரைக்கும் இட் மே பி த செட்டப் டைம், ஐடியல் டைம், அந்த மாதிரி ஏகப்பட்ட டைமிங் இருக்கும். பட் ஹியர் வி கன்சிடர் only machine time, right? So this is another one examples, right? So இந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா they will give you ஒரு prepare a suitable process to produce a mirror finish. அகைன் மிரர் ஃபினிஷிங் கொடுத்துட்டாங்க. அப்போ நீ ஃபினிஷிங் ப்ராசஸ், இந்த சூப்பர் ஃபினிஷிங்ன்ற நம்ம கடைசி டாப்பிக்ல வந்து ஏதாவது ஒரு ஃபினிஷிங் போட்டு கடைசியாக முடிக்கணும். வித் அலுமினியம் மெட்டீரியல்ஸ் நேம் கொடுத்தாங்க. அலுமினியம் சைஸ் வந்து 120/55/20, ரைட்? ஒரு சைஸ் வந்து 120/55/20 கொடுத்தாங்க. இந்த ப்ராசஸ் பண்ண சொல்றாங்க, ரைட்டா? ஸோ இப்போ இதை பார்த்தாலே தெரியும் என்ன பண்றீங்க அப்படின்னா, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ, ரைட்? ஸோ இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. இது வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன மிஷினில் பண்ணலாம் அப்படின்னா, மிஷின் வந்து ட்ரில்ல பண்ணலாம். லேத்தில் பண்ண முடியாதா சார்? லேத்துலேயும் பண்ணலாம், பட் ப்ரிஃபரபிளி வி யூஸ் ட்ரில். அகெயின் இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம்ல, வி ஜஸ்டிஃபை தான் பண்ண போகிறோம். இஃப் உனக்கு மெஷின் ஷாப்பில் உனக்கு என்ன மிஷின் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீ பண்ணணும், ரியலாக பண்ணுறதா இருந்தால், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இதில் பார்த்தாலே தெரியும், இது வந்து ஒரு ட்ரில்லிங் இருக்குது, இந்த லைன்ஸ் கொடுத்துருக்கேன், அப்போ த்ரெட்டிங் இருக்குது, ரைட்? ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ட்ரில் பண்ணுறேன். ட்ரில்லுக்கு அப்புறம் இது வந்து கவுண்டர் சிங்கிங், நான் இருக்குன்னு நினைக்கிறேன், கவுண்டர் சிங்கிங். இது இருக்கு அப்படின்னா இன்டர்னல் த்ரெட் பண்ணும் அப்படின்னா டேப்பிங், நான் இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரில்லிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ட்ரில்லிங், டேப்பிங் இருக்கும். அகெயின் இந்த ஹோல் பார்த்தீங்க அப்படின்னா 85 mm, அப்போ ட்ரீ பேனிங், ரைட்? த செகண்ட் இஸ் ட்ரீ பேனிங். த தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் ட்ரில்லிங், டேப்பிங், இங்கே வந்து கவுண்டர் போரிங், ரைட்? ஸோ கவுண்டர் போரிங். ஸோ இந்த மாதிரி யூனிட் ஐடென்டிஃபை. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் பாருங்க, இந்த டிராயிங் எடுத்திருக்கேன், நான் இங்கே செக்ரிகேட் பண்ணுறேன். ஏ அப்படின்றது ட்ரில்லிங், பி அப்படின்றது நான் அடுத்து டேப்பிங் சொல்கிறேன், ஆர் ரீமேர் சொல்கிறேன், சி அப்படின்றது கவுண்டர் சிங்கிங், அடுத்து டி அகெயின் ட்ரில்லிங். ஸோ இதை வச்சு ஐ நீட் டு மென்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டெப் 1 ட்ரில்லிங் ஏ. ஒரு டிராயிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வரணும். முதல்ல ட்ரில் பண்ணுறேன், சர்க்கிள் வந்துடும், அதை பற்றி என்ன டூல் எல்லாமே எழுதுகிறோம். ஸோ இதை தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனலாக இந்த டேபிளில் எழுதுகிறோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றத டிராயிங் மாதிரி நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொரு டிராயிங்காக ரஃபாக வரைஞ்சிட்டா பெட்டர். இந்த டிராயிங் அப்படின்றதும் டைமை பார்த்துக்கணும், பேஸ்ட் ஆன் யுவர் டைம், ரைட்? ஸோ எனக்கு டைம், ஐ ஹேவ் அ plenty ஆஃப் டைம் அப்படின்னா யூ கோ வித் யூ ஜஸ்ட் ட்ரா வித் டிராயிங், அதர்வைஸ் யூ ஜஸ்ட் மென்ஷன் திஸ், இதை மட்டும் மென்ஷன் பண்ணவே போதும். பட் இந்த டிராயிங் வரைஞ்சால் தான் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரைட்? ஸோ இந்த மாதிரி ஒரு இது பண்ணுறது தான் ப்ராசஸ் பிளான்.